ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிந்தாமணி கிட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் கூட மக சேர்ந்து வாழ்கிறத மறந்துட சொல்லு. அவன் பிரியாவை கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு தானே திருந்திட்ட மாதிரி நடிச்சா. அதனால் இப்போ சொல்கிறத கேளு, உன் மக திருந்துற மாதிரி தெரியல. அதனால் நாங்கள் பிரியாவை தான் கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோன்ட்டு போய் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு நேராக நம்முடைய கௌதம் சார் வீட்டுக்கு தான் வராங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், கார்த்தி தான் என்னுடைய புருஷன், இதுதான் என்னுடைய வீடு அப்படின்ற மாதிரி அராஜகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவள் அராஜகம் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அஞ்சலி, உனக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போயிடும். உனக்கு திருந்தணும்னு நீ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருந்திருப்பேன். நீ மேலும் மேலும் நடித்து எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கு. இந்த குடும்பத்துக்கு நீ சரியான ஆள் இல்லை. நீ மாமா பொண்ணு இருந்தால்தான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தான். ஆனால் அதுவுமே நீ தக்க வச்சுக்கல. அதனால் நீ இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சவே பாவம் சுற்றி மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணு ஜென்மமா, நீ என்ன ஜென்மன்னு தெரியல. உனக்கு தெரிந்த வாய்ப்பு கொடுத்தா கடைசியில் எங்களையே முட்டாளாக்கி எங்களும் அசிங்கப்பட வச்சுட்டல. மரியாதையாக சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு போக முடியுமா முடியாதான்னு கேட்க ரொம்ப தெரியும். உடனே என்னாலலாம் முடியாது, இதுதான் என் வீடு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதமுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னாலாம் சொல்லி சொல்லி கேட்க மாட்டேறல, உன்னை போலீஸில் பிடிச்சி தரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லணும். போலீஸில் தானே ஒன்றும் இப்போ பிரச்சனையில் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். மரியாதை இப்போ வீட்டை விட்டு போயிட்டு சொன்னதை கேட்கவே மாட்டுறாங்க. அது ஒரு கட்டத்துக்கு என்ன நம்முடைய கௌதம் சார் அவர்கள் பொறுமையை தக்க வைத்துக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ கழுத்தை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி பார்த்தீங்கன்னா மரியாதை வெளியே போறியா இல்லை இங்கேயே கொன்று போட்டுறவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக நம்முடைய கௌதம் நடந்துக்கிறாங்க. கௌதம் விடுங்க, என்ன விடுங்க அப்படி, கார்த்தி என்னை காப்பாற்று, கார்த்திக் அண்ணன் என்னை கொல்ல பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் உயிரோடு இருந்தால் என்ன செத்தா எனக்கு என்னடி அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்தி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி நம்ம இலக்கிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேண்டா கௌதம் வீட்டு நீ கொலகாரனாகிறத பார்க்கறதுக்காக இவ்வளோ நாள் நாங்கள் இருக்கோம். இவளை வீட்டை விட்டு துரத்துற வழியை மட்டும் மாதிரி நீ இவ்வளோ கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா எங்களுடைய நிலைமை என்னான்னு கொஞ்சமாக யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி நம்ம இலக்கிய எல்லாரும் சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பைரவி பார்த்தீங்கன்னா கௌதம் வீடு, கௌதம் நீங்கள் அவள் திருந்திட்டா நல்லதா அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. ஆனால் அவள் திருந்தாத இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும். அவளை போனால் போட்டுன்னு விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது போனால் போட்டுன்னு விட்டுருமா, இந்த நிலைமைக்கு காரணமே நீங்கள் தான் அந்த அஞ்சலியை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சி வீட்டை விட்டு அனுப்பணும். இப்போ அவள் எங்களையும் நடிச்சு அதை ஏமாத்திர சொல்ல முடியாது. இவளுக்கு பின்னாடி நீங்கள் இருந்து அவளை மூவ் பண்ணாலும் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்கிறாருங்க. ஆனால் கையங்காலவுமா இன்னும் இந்த பைரி மாட்டிட்டாள்னா அவளோட நிலம் அரோக இதாங்க. முன்னாடி அவளாக வீட்டை விட்டு போயிட்டு மறுபடியும் அவளாக இந்த வாட்டி நம்மளுடைய கௌதம் சரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு ஆன்ல பிடிச்சிங்க. அப்போ நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் தேங்க்ஸ்.